அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர இருக்கிறாங்க. அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்துருப்போம், வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வர முடியல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதனால் அவங்க எல்லோரும் இன்றைக்கி நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி அம்மா வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க. அதை தான் இங்கே வந்து தாளிச்சிட்ருக்குறாங்க. சும்மா சிம்பிளான ஃபுட்டு தான், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளித்து வைப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடிக்கும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த கிழங்க வந்து சவாரி கட்டை கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நானும் சொல்லி பழகியிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து செய்கிறாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா மதியானம் ஹெவியாக லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம்ல, அதனால சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சு. வெதர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருந்துகிட்ருக்கு. இப்போ சுட சுட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் சும்மா அவிச்சு சாப்பிடுவீங்களோ ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து நல்லா ஸ்வீட்டாக வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாக வந்து பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஃபங்க்ஷன் வச்ச அன்றைக்கி மலேசியாவிலேருந்து வந்த அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வீட்டிலேயே சமைக்கிறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் சமைக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் வந்து இங்கேயே வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுத்து வந்திருந்தாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாம் தான் அந்த மாதிரி வேனில் வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க பாருங்கள். என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய கேரியரில் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சட்டியில் வந்து பிரியாணியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி ஃபிஷ் எல்லாம் அவங்களே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ப்ரான் மட்டும் இங்கே வச்சு வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேரியரில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணி தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதில் இருக்கிறது கத்திரிக்காய் பச்சடி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கடாய் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதில் தான் வந்து இங்கே வச்சு ப்ரான் வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வந்து மீனும் வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி தான் இருக்குது. லாஸ்ட்டாக இங்கே இருக்கிறதுல வந்து ஃபெர்னி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ தான் வந்து ஒருத்தராக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுமே வந்து வந்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போனோம்னா யாரும் ஆட்சியை பார்த்தேன். பண்ண முடியாது வந்தது இருக்கு. பசங்களாம் எடுக்க மாட்டாங்க. இந்த பிள்ளை இதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம். கோமியை கூப்பிடுங்க பாப்பா. இந்த பிள்ளை நிற்கிற பிரச்சனை இல்லை, அது கூப்பிடுங்களேன். இல்லை இலை தான். ஆமாம் எல்லாத்துக்கும் இலை எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. இலைலாம்
எல்லாமே இலை தான். சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியும். கூப்பிடுங்க ஹோமி. அது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே சமயம் அங்கே ப்ரானும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்லா சூப்பராக வந்து சுட சுட சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ரெண்டும் மட்டும் இங்கே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கிராப் லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இங்கே வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணாங்க. நான் எடுத்துக்கிறேன். எடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நல்லா சுட சுட சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாயசமும் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சூப் தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே இருக்கிறது ப்ரான் கிரேவி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டாக வந்து சூப் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது என்ன சூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு சூப் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வைக்கிறத பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது சுட சுட சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கூட இன்னொரு சேனலும் வந்து சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, என்னோட மச்சி பொண்ணு தான். தமினா அவங்க நேமு. அவங்களோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரேம்ஸ். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து வச்சாச்சு, வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து சூப் கொடுத்துட்ருக்காங்க. என்னடா சூப் வீடியோவே திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே எனக்கு இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிங்கோட நேம் வந்து அனஸ் அக்பர் கேட்ரிங். அவங்கள்ட்ட தான் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மீன் விருந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி தான் நல்லாவே சூப்பராக இருக்குது. நல்லா மனமாகவும் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. வரலாறு வேண்டாம், குரூப்பில் போடணும். அண்ணாச்சி தம்பிக்கு வெயிட்டிங்க. இவன் எடுத்துமா மீ. சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொஹிட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க ரெடி பண்ணுற ஸ்டைலை வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சிரப் வந்து போட்டிருக்காங்க, அப்புறம் லெமன், அப்புறம் மின்ட். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பார்க்லிங் ட்ரிங்க்கையும் வந்து ஊற்றிடுறாங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை குடிக்கிறப்ப ஆக்சுவலாக நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நிறையா வந்து இது ஒரு கப் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக நானே வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து சரி ஃபிஷ் விருந்து அப்படிங்கிறது மட்டும் தான் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் செய்ய போகிறாங்க, இப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு வந்து தெரியவே தெரியாது.
இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்கல்ல. ஆக்சுவலாக 2 வகையான சிரப் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன ஃப்ளேவர்னு கூட நான் பார்க்கல, வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் என்ன ஃப்ளேவர்னு கூட இதை நான் பார்க்கவே இல்லை. ஒன்று ப்ளூ கலர் இருந்தது, இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலரில் அடுத்த ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுறாங்க. இதை ரெடி பண்ணுறது தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு லெமன் வந்து கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டுறாங்க. இதுலேயே வந்து மின்ட்டும் வந்து போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து சிரப் வந்து ஊற்றுறாங்க. நம்ம இந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து வெளியிலேயே கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதிலே வந்து ஸ்பார்க்லிங் ட்ரிங்க்கையும் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியதாக, ரொம்பவே ஈஸி தான், நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக இவங்ககிட்டேருந்து இது ஒன்று மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தேவைப்பட்டால் இதை வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். ஸ்ப்ரைட்டு தான் வந்து ஊற்றி கலக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு ஸ்ப்ரைட் 7up எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணிடுவோம். கிராப் லாலிபாப் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது இதுதான். இதை வந்து ஃப்ரோசனாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரை பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து சாப்பிட போகிற இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.